வணக்கம் மக்களே. 12th ஸ்டூடெண்ட்டுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கடைசி எக்ஸாமு. ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் எப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் வந்து கொஞ்சம் வச்சு செஞ்சுட்டாங்க. அண்ட் தென் வந்து மேக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து ஓகேவா இருந்திருக்கு. கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இந்த 3 சப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணிக்குவாங்க. பட் ஓவராலாக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட் கேட்க போகிறோம். நீங்கள் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண போகிறீங்க இல்லை மெடிக்கல் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா உங்கள் மார்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு கீழே இருக்கிற இந்த கெட்டியோர் காலேஜ் வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அப்படி உங்களுக்கு 1-to-1 கவுன்சிலிங் எந்த மாதிரி காலேஜ் எடுக்கணும் ஒரு கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ஈஸி தான். ஈஸி தான். ரொம்ப ஈஸி சார். கம்பல்சரினா ஓகே. 1 மார்க் கேட்டிருந்தாங்கன்னா ப்ரோகிராம் क्वेश्चंस கேட்டிருந்தாங்க, தியரியும் கேட்டிருந்தாங்க. தியரி படிக்கிறவங்க தியரி வச்சு எழுதிருக்கலாம். ப்ரோகிராம் படிக்கிறவங்க ப்ரோகிராம் வச்சு ஸ்மார்ட்டா எழுதிருக்கலாம். ஸ்மார்ட்டா எழுதிருக்கலாம். எவ்வளவு மார்க் வரும்? 95 வரும். 95 அந்த. நான் வந்து ஃபுல்லா ப்ரோகிராம் அட்டெண்ட் ஈஸி சார். 1 மார்க் எல்லாமே ஈஸி. சூப்பர். 15 கரெக்ட். உங்களுக்கு? எனக்கு ஒண்ணே ஒன்னு டவுட்டா இருக்கு. மீதி எல்லாமே கரெக்ட். ஒண்ணே ஒன்னு டவுட் 1 மார்க்ல. 3 மார்க் ஓகே. 5 மார்க் லைட்டா ட்விஸ்ட் வச்சிட்டாங்க. ஓ 5 மார்க் ட்விஸ்ட்னா எது மாதிரி? 37 ப்ரோகிராம் சார். சார் ட்விஸ்ட் இல்ல. அது ஈஸி தான் அது. என்ன ஃப்ரெண்டே வந்து 3 ப்ரோகிராம் 2 இது மாதிரி அதாவது தியரி மாதிரி அது ரொம்ப ஈஸி அந்த ப்ரோகிராம். அது எழுதினாலே நம்ம டைம் மிச்சமா இருக்கும். கரெக்ட்டா எழுதுறதுக்கு ஸ்மார்ட்டா எழுதிட்டு சூப்பர் சூப்பர். அப்ப லாஸ்ட் டைம் அந்த क्वेश्चन பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணதுல எந்த அளவுக்கு வந்துச்சு? இல்ல அதெல்லாம் எது கேட்டிருந்தாங்களா? ரிவிஷன்ஸ் பண்ணதெல்லாம் ரொம்பலாம் இல்ல. ஓகே ஓகே. சிஎஸ் பொறுத்தவரை क्वेश्चन பேப்பர் ப்ரிப்பேர் பண்ண அவசியமே இல்ல. ஈஸியா தான் வரும். எப்படி பண்ணாலும் கண்ணு மூடிட்டு எழுதிடலாம். ஓகே சூப்பர். இத கடைசி நாள் ஸ்கூலுக்கு. இதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? ஸ்கூல் விட்டு வெளிய போறனால கடைசி நொடி எப்படி சந்தோஷமா இருக்கா இல்ல கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கா? ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே இருக்கு. ஓகே ஓகே. அடுத்து நீ இன்ஜினியரிங் தான் ஜாயின் பண்ண போற. கவுன்சிலிங் தான். வெரி குட். நீங்க இன்ஜினியரிங். நீங்க டிபார்ட்மென்ட் அம்மா அப்பா பேரண்ட்ஸ் சொல்றது என்ன சொல்றாங்க? பேரண்ட் இன்ஜினியரிங் வேணாம் அப்படின்றாங்க. எங்க அண்ணனும் இன்ஜினியரிங் தான். எதுக்கு ரெண்டு இல்ல அப்படி இல்ல நல்ல கட் ஆஃப் வந்துச்சுன்னா காலேஜ் நல்ல காலேஜ் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 190 மேல கட் ஆஃப் இருந்துச்சுன்னா சாய்ராம் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன் சார். கண்டிப்பா கவுன்சிலிங்ல கிடைக்கி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஆப்ஷன்ல சாய்ராம் மாதிரி டாப் காலேஜஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணுங்க. இந்த சாய்ராம் நிறைய 17 டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதனால நீங்க யோசிக்காத தாராளமா எடுக்கலாம். நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. அதனால விசிட் பண்ணி பாரு. வெளியே ஃபைல் கொடுக்குறாங்க, வாங்கிக்கோ. ஓகேவா? அதுக்கப்புறம் சாய்ராம்க்கு அட்மிஷன் வரும்போது கண்டிப்பா ஃபாலோ பண்ணு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.